ஹலோ சொந்தங்களே, பீஸ்ஃபுல் வைப்ஸோடு இன்றைக்கி ஒரு குட்டி ட்ரிப்க்கு ரெடியாக வாங்க போகலாம். இது என்னோடய செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நான் திருமலை கோயில், தென்காசி பக்கத்தில் இருக்க திருமலை கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் ஆச்சி வீட்டில் தான் ஆல்ரெடி இருந்தேன் தென்காசியில். ஸோ பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி புக் பண்ணி கிளம்பிட்டோம். ஷன்வி வெளியில் போனாலே ரொம்ப குஷியாயிருவா. அதுவும் காரில் போனால் போதும், காரு, பைக்கு, ட்ரெயின் மூணுமே அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். எல்லாத்துலேயும் பழக்கிறதுக்காக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி கூட்டு போவோம். சரின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் நல்ல சீசன் வேறு ஆரம்பித்தனால வெயில் அப்புறம் சாரல் அப்படி மாறி மாறி இருந்தது. தூரத்துலேருந்து அந்த வியூவை பார்த்துட்டே போனோம். கோயில் வியூலாம் தெரியும். இந்த மலை மேலே இருக்கிற கோயில் வியூலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் காருக்குள்ளே பார்த்தா ஷன்வி அவங்க சித்தி கூட அவ்வளோ ஹாப்பியோடு இருந்தால் பார்த்துக்கோங்க. ஏதாவது பேசிகிட்டே ஊன்னு சொல்லிகிட்டே வருவா. சித்திக்கு நடுசில் உட்காந்துட்டா, எனக்கும் அவங்க சித்திக்கும் நடுசில் உட்காந்துட்டு இனி அப்பப்போ பார்த்து சிரிச்சுப்பா. அம்மா எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்துட்டு இருந்தா. அப்புறம் அந்த மலை மேலே ஏறக்கூடிய வியூஸு, அந்த நேச்சர்லாம் அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துட்டே வந்துகிட்டே இருந்தோம். ஷன்வியும் ஜன்னல் வழியாக ஷன்விட்டையும் காமிச்சிட்டே இருந்தோம். அவளும் பார்த்துட்டே வந்தா. அப்புறம் திரும்பியும் சென்டரில் உட்கார வச்சுட்டோம். அவங்க அத்தை கூட கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருந்தா. எவ்வளோ சிரிக்கான்னு பாருங்களேன். குஷின்னு குஷி, அவளுக்கு அப்படி ஒரு குஷி பார்த்துக்கோங்க. அப்புறம் திருமலை கோயில் ரீச் ஆகிட்டு அங்கே சாமியெலாம் நல்லபடியாக கும்பிட்டு வந்தோம். கோபுரமே அங்கே அழகாக இருக்கும். அப்புறம் அந்த பால்கனி மாதிரி இந்த ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்க அப்பா கூட இந்த ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா காற்று வந்து நல்ல அங்கே வந்து இந்த சூறாவளி மாதிரி சில நேரம் அடிக்கும். அவ்வளோ காற்று பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பால்கனி மாதிரி ஒரு ஏரியா இருக்குது அந்த கோயிலில். அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா. மேலே உள்ள சீலிங்கை பார்த்தா. அப்புறம் சுற்றி உள்ள இந்த மரங்கள்லாம் அவளே பார்க்குறா. ஏன்னா அந்த காற்று எங்கேருந்து வருதுன்னு அவளை பார்த்துட்டே இருப்பாள். மொட்டை மாடி கூட்டு போனாலே அவள் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாள். அதே மாதிரி வெளியில் கூட்டு போகிறனாலும் சின்ன பிள்ளைங்களாலே அவ்வளோ தானே இருக்கும். இவள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிவா. எங்கேயோ வந்து காற்று இருக்க இடத்துக்கு கூட்டு போயிட்டா போதும், வேறு எங்கேயுமே அவளை கூட்டு போவேண்டாம். ஒரு மொட்டை மாடியில் போய் இந்த காற்றுல வச்சா போதும், அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். அப்புறம் அந்த கோயிலுக்கு மேலேயே தெப்பக்குளம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அந்த தெப்பக்குளத்தில் மீன் வந்து இந்த வர்றது நமக்கு தெரியும், சின்ன சின்ன மீன்லாம் வர்றது. அதை சித்தியும் அத்தையும் காமிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருந்தா. அந்த இடத்துல நிற்கும் போதே கூலாக இருக்கும். அந்த தெப்பக்குளம் இருக்கனால அந்த சில்னஸ், ஆல்ரெடி அந்த சீசன் வேறு அங்கே. ஸோ ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தா. இனி அப்பப்போ பார்த்துக்கிடுவா, நான் இருக்கணான்னு கூட கட்டி கட்டி பார்த்துப்பா. அவங்க அத்தை கூட நடந்து வந்தால் ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவளே சின்ன பிள்ளை, அவள் இவ்வளோ தூக்கிட்டு நடக்கிறாள். காற்று வேறு அவங்க ரெண்டு பேரும் அப்படி தள்ளுது. அவளுக்கு நடக்க முடியலனாலும் அவளுக்கு தூக்கணும்னு ஆசைப்பட்டு தூக்கிக்கிட்டே வந்தா. இவளும் சின்ன பிள்ளைங்க, இவளுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க கூட தான் இருக்க பிடிச்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் அவள் கூட தான் இருக்கணுமா. அவள் தூக்க முடியாதுனாலும் தூக்கும்பா. அப்புறம் இந்த வியூவெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஒரு தனி டேங்க் இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த தனி டேங்க் கீழே நல்ல சிமெண்ட் தர மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா. அவளுக்கு எப்போவுமே நாங்கள் இந்த ஷீட்டு கிளுக்கு எல்லாமே கொண்டு போயிடுவோம் விளையாடுறதுக்காக. அதுவும் இந்த காத்திருக்க பிளேஸ்னால் அவளுக்கு வரவே மனசு இருக்காது. சாப்பாடு பசிக்குன்னு கூட சொல்ல மாட்டாள், அப்படி விளையாடுவா. காலையிலே சாப்பாடு கொடுத்துருந்தோம். இருந்தாலும் அவளுக்கு மட்டும் நாங்கள் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டோம். பாலும் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டோம். உடனே ஷன் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அந்த ஷீட்டில் கடந்து விளையாண்டுட்டு இருந்தா. கிளுக்கு வச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. அந்த காற்றுக்கு அப்படி சிரிப்போம். அவளுக்கு சிரிப்பாக இருக்குது. அது மாதிரி இப்போ வந்து நல்ல குப்பரப்படுத்திருந்தாலும் திரும்ப எழுந்துச்சு உட்காந்துருவா ஸ்பீடாக. பேக்வேர்ட்ஸில் எழுந்துச்சு உட்காந்துடுறா, சைடாகவும் எழுந்துச்சு உட்காந்துடுறா. அந்த மாதிரி அது மாதிரி டக்குன்னு வளர்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் அவள் பிறந்த மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக வளர்ந்துறால இந்த விளையாடுறதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்குள்ளேயும் எனக்கு மேட்டர்னிட்டி லீவ் முடிய போகிறதுன்னு நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அப்புறம் இந்த காற்று அடிக்கிறதுலாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அடிக்குதுன்னு. என் கூட கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து பீக்கப்பு விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் பக்கத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா. இன்னொரு ஹேபிட் உண்டு ஷன்விக்கு. எப்போவுமே குஷியான அந்த கையங்காலையும் தங்குன்னு இப்படி குதிப்பா, எக்ஸைட்மெண்ட்டில் குதிப்பா. அவள் ஹாப்பினஸ் அதில் தான் நம்ம கண்டுபிடிக்கும் போது. எப்போவுமே அவளுக்கு இந்த கையை காலை ஆடிட்டு சிரிக்கிறது தான் பிடிக்கும். வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா கூட வரமாட்டா. அப்புறம் திரும்ப கால் மேலே கால் போட்டுப்பா, திரும்ப அந்த மாதிரி விளையாடுவா. இதே தான் அவளுக்கு அவளோட பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட். விளையாடுறது பொழுது போகலை அப்படின்னா இதை தான் பண்ணுவாள். குப்பரப்படுத்திருப்பா கொஞ்சம் நேரம். அப்புறம் திரும்ப நார்மலாகி இப்படி கையும் காலையும் ஆட்டுவாள். அவளை எஞ்சி உட்காருவா. அவளுக்கு வந்து இப்போது கொஞ்சம் ஊந்து போகிறதுனால நல்லா ஊந்து போக ஆரம்பிச்சிட்டா அந்த முட்டு போட்டு. அதனால் அவளுக்கு படுத்துருக்கதே பிடிக்க மாட்டேங்குது. எங்கேயாவது ஆந்திக்கிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும்பா. நாங்கள் 4 பேர் சுற்றி உட்காரனால ரொம்ப தூரம் அவளால் போக முடியல. அந்த காற்றுல முடி அசைது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படி தான் விளையாண்டுக்கிட்டே இருப்பாள். அந்த காற்றை ரசிச்சுக்கிட்டு இப்படி சாகசம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாள். விழுந்து விளையாண்டுட்ருப்பா. அப்புறம் பக்கத்தில் நிறைய குட்டி பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க கூடயும் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டா. சின்ன பிள்ளைங்கனாலே பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த கோயிலுக்கு உள்ளே போகும்போது கூட எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் நல்லா பழகினால டக்குன்னு ஒரு தாத்தாவை பார்த்தோன்னே அவங்க கூப்பிட்டோன்னே போயிட்டா. அவங்க கூட அவள் பாட்டுக்கு கோயிலுக்குள்ளே வரா. அவங்களுக்கும் பேரன் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அவள்கிட்ட ஒவ்வொரு கதையாக அவள்கிட்ட தான் சொல்கிறாங்க. அவங்க தாத்தா மூஞ்சியே பார்த்துக்கிட்டே வாரா. அவன் எல்லாருக்கூடையுமே கொஞ்சம் ஈஸியாகவே மிங்கிலாகிற பொண்ணு தான் இவா. எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ளேயும் நம்ம ஒர்க் போகணுமே, ஷன்வி தேடுமேன்னு கூடவே இவ்வளோ நாள் இருந்துட்டோன்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி இவளோட ஹாப்பினஸ் தான் முக்கியம்னு அதுக்குள்ளேயே நம்ம லீவ் முடியறதுக்குள்ளேயே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிட்டே இருந்தோம். இது கொஞ்சம் வெட்டிங் ஆனிவர்சரி ஆனதுனால சரி இங்கே கூப்பிட்டு வந்துடலாம். அவளுக்கு காற்று பிடிக்கிறனால தான் மெயினாக இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு ரீசனே அதுதான்.
எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள். அவளுக்கு வரவே மனசு இருக்காது. இந்த கீழே உள்ள பொருள் ஏதாவது கிடக்கான்னு இந்த எடுத்து பார்ப்பா. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கனால அதை பார்த்துட்டு இருப்பா. ஏதாவது கையில் பொருள் கொடுத்தா விளாடுவா. அதுவும் இந்த மாதிரி பொருளோட அவளுக்கு இந்த கிண்ணம் தட்டு அதுதான் பிடிக்கும். அப்புறம் நிறைய கொஞ்சம் பிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அங்கே எடுத்த செல்ஃபீஸ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த செல்ஃபீஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோ ஹாப்பினஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ண டேனா அதுதான். ரொம்ப ரிமெம்பரன்ஸ், எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண நாள்னு கேட்டால் இந்த நாள் சொல்லலாம். அந்த மாதிரி திரும்ப ரிட்டன் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வர 3:30 ஆயிடுச்சு. ஆனால் 3 மணிக்கு நாங்கள் எங்கே கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழியெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். மலை அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து இது கோயில் வெளிப்பிரகாரத்தை சுற்றும் போது எடுத்த வீடியோ தான். அவங்க அப்பா கூட என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தா. அவளுக்கு வந்து அந்த குளிர்ந்த காற்று ஈவினிங் டைம்னால கொஞ்சம் குளிர்ந்த காற்று அதிகமாகிடுச்சு. ஸோ அவளுக்கு கேப் டவல் போட்டுட்ருந்தோம். அவளுக்கு ஆனால் கேப் டவல் போட்டிருக்கிறது கொஞ்சம் பிடிக்காது என்னமோ. அன்றைக்கி கொஞ்சம் இருந்துக்கிட்டா. அப்புறம் வெளியில் உள்ள பிரகாரத்தில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த மஞ்சப்பை அந்த மாதிரி பாத்திரம் ஸ்பூன்லாம் போடுவோம். நல்லா விளையாடுவா. டாய்ஸ் வச்சு கூட அவ்வளோவா விளையாட மாட்டா பார்த்துக்கோங்க. அவங்க அத்தையும் சித்தியும் அவளுக்கு சிரிப்பு காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அப்படியே அவளுக்கு இந்த டைம் ஃபுல்லும் போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பால் குடிச்சிட்டு தூங்கிட்டா. அந்த நாள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அவங்க அத்தை கூட விளையாடுறான்னு பாருங்களேன். விளையாண்டுட்டே இருப்பா. அவங்க அத்தை என்ன பண்ணுறா அதே தான் பார்த்து இவளும் பண்ணுவான். அந்த மாதிரி பண்ணுறா. இப்போ கொஞ்சம் இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவங்க அப்பா கோபுரத்தை காமிச்சு கோபுரத்தை பாருமா அப்படின்னு சொன்னாங்க. கோபுரத்தை பார்த்தா எங்கள் கோபுரம் அப்படின்னு சொன்னால் கூட கை காமிப்பா. அந்தளவுக்கு இப்போது நல்ல கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு. அந்த நாளே ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். இதோட அந்த விலாகை முடிச்சுக்கிற மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.